சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சையின் போது பெண்ணின் வயிற்றில் பஞ்சு வைத்து தையல் போட்டதாக புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆண்டோ ஊருணியைச் சேர்ந்த முத்துராமன் என்பவரின் மனைவி காளியம்மாள் என்பவருக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி காரைக்குடி அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவருக்கு வயிற்று வலி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்ததால் ராமநாதபுரம் திருவாடானை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரது வயிற்றில் இருந்த பஞ்சை மருத்துவர்கள் அகற்றியதாக கூறப்படுகிறது. இங்கே காரைக்குடி ஜிஹெச்சில் பார்த்தோம் அந்த அளவுக்கு இவங்க அலட்சியமாகவே பார்த்துட்டு மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுபோக இந்த வலி இருக்கவும் நாங்கள் திருவான ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்ததில் இவங்க பஞ்சு ஆப்ரேஷன் பண்ணதில் பஞ்சு இவ்வளோ சைஸ் பஞ்சு உள்ளே வச்சு தச்சுட்டாங்க. அதை கடைசியாக இப்போ நான் அங்கே உள்ள டாக்டர் மூலமாக அதை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ ரொம்ப வலியாக நிற்கிது. இது இன்னும் இருக்க உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு இருக்குது. தேவைப்பட்டையில் இப்போ தனியாரில் நாங்கள் ஸ்கேன் போட்டு அதுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதுக்கு அரசு மருத்துவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா இதுக்கு மேலே நான் மேல் இடத்துக்கு தான் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இதை நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.